Hello guys, welcome back to another video. நான் தான் உங்க கார்த்திக். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும், எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எதனாலனா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு வந்து காலியாக இருக்கும்ல, அந்த டைமில் நம்ம சில ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரத்துக்கு இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்துக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்ஸ்லாம் எதெல்லாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நீங்கள் மார்னிங் சாப்பிட்றதுனால அன்றைக்கி ஃபுல் டேவும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். நம்ம எல்லோரும் நினைக்கலாம் வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டு, நம்ம காலையில் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வெள்ளரிக்காய் வந்து காலையில் சாப்பாட்டில் சேர்த்துக்கூடாது. எதனாலனா பொதுவாகவே நம்ம வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆகும். இது வந்து மதியான டைமில் தான் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும், காலையில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால அது வந்து பாதியாக சிரித்து அப்படியே நிற்கும். ஸோ அதில் இருக்க முழுமையான சத்து நமக்கு கிடைக்காது. அந்த டைமில் அந்த வெள்ளரிக்காயில் இருக்க ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகும், அமைனோ ஆசிட்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு வந்து நெஞ்செரிச்சலை வந்து உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலையில் குக்கும்பர் சாப்பிட்றதுனால வந்து இதுமாதிரி நெஞ்செரிச்சல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் குக்கும்பரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்டோட என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா. நான் வந்து வாழைப்பழம் காலையில் சாப்பிடுக்கிறான்னு சொல்லிட்டோடனே வந்து நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும். எதனாலனா வந்து நிறைய பேர் இந்த காலையில் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வாழைப்பழம் சாப்பிட்டு போவாங்க. அண்ட் யாராவது வந்து திடீர்னு காலையில் எங்கேயாவது வெளில கிளம்புறாங்கன்னா உடனே 2 வாழைப்பழம் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க பசிக்காக. அண்ட் இதை வந்து நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றதுனால தப்பே கிடையாது. ஆனால் நம்ம இது காலையில் சாப்பிட்றதுனால வந்து நம்ம பாடிக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ எந்த வகையில் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால காலியான வயிற்றில் மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து டேரெக்டாக நம்ம பிளட்டில் கலந்து அது வந்து பிளட்டில் இருக்க ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. இது நம்ம 1 நாள் 2 நாள் சாப்பிட்றதுனால வந்து அந்தளவுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் இதுவே வந்து நீங்கள் லாங் டேர்மாக லைக் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் இதுமாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்றதா இருந்தால் வந்து அது வந்து ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும். ஏன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் வந்து காலையில் டெய்லி இதுமாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுமாதிரி டெய்லி சாப்பிட்றதுனால தான் ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எம்டியான ஸ்டொமக்கில் பனானா வந்து சாப்பிடாதீங்க. வைஸ் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட். ஓகே, இப்போ இந்த பிரெட் வந்து நம்ம லிஸ்ட்டில் எதுக்காக ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்க மார்னிங்கில் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்கன்னு வைங்களேன், அவங்க காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து பிரெட் மட்டும் சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரெட்டு சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணணும். எதனாலனா வந்து இப்போ நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் சாப்பிட்றதுனால வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் நீங்கள் இதுவே வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸை வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து உங்கள் வயிற்றுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம் அதுனா வந்து பிரெட்டில் வந்து ஈஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஈஸ்ட் வந்து உங்கள் வயிற்றில் இருக்க இன்னர் லேயரை வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி பண்ணிடும். ஸோ இது நாளடைவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின், அதுக்கப்புறம் கேஸ் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும். நம்ம பிரெட்டை வந்து எப்போயாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் இதுவே வந்து டெய்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரெட்டு சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். கைஸ், 4th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க். ஸோ இங்கே ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பால் குடிக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் அந்த பாலில் இருக்க சத்து வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகவே தான் கிடைக்குது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பால் குடிக்கும்போது நம்ம வயிறு வந்து காலியாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம வயிறில் இருக்க HCl ஆசிட் வந்து டேரெக்டாக பாலில் இருக்க லாக்டிக் ஆசிடை வந்து உடனே அட்டாக் பண்ணும். ஸோ இது அட்டாக் பண்ணும்போது பாலில் இருக்க லாக்டிக் ஆசிட் ரிமூவ் ஆகிட்டு அந்த பால்லேருந்து உங்களுக்கு 25-30% சத்து மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து மார்னிங் வந்து நீங்கள் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் சத்து மட்டும் கிடைக்கிறதுனால வந்து நீங்கள் மார்னிங் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஈவினிங்கே குடிச்சிடலாம். ஸோ அந்த சத்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, பாலும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இது நான் சொல்கிறது கரெக்ட் தான் நினைக்கிறேன். கைஸ், 5th ஒன், அதாவது லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட். நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் யாரடா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாக்லேட்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் சில பேர் இருப்பாங்க. பட் நம்ம இங்கே வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்சுலின்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த சுகர் கண்டென்ட்டில் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சாக்லேட்டில் வந்து நிறைய சுகர் இருக்கும். இந்த சுகர் வந்து நம்ம பாடியில் ஆட் ஆகிட்டு நம்ம பாடிக்கு தேவையான கரெக்டான இன்சுலின் அமௌண்ட் வந்து நம்ம பாடி ரிலீஸ் ஆகாது. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி 2 ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுங்க.
ஸோ இதனால தான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கலாம். ஸோ இவன் வந்து காலையில் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம பாலில் டீயில் வந்து சக்கரை அதிகமாக போட்டு தானே குடிக்கிறோம், இப்போ அதெல்லாம் வந்து ஆட் ஆகாதான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பாலில் டீயில் வந்து மேக்ஸிமம் வந்து 2 டீஸ்பூன் போடுவீங்க. அது வந்து எவ்வளோ கிராம்ஸ் வரும்னா ஒரு 10 to 15 கிராம்ஸ் வரும் மேக்ஸிமம். ஸோ அதுவே வந்து ஒரு சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து காலையில் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் பாடி வந்து அஃபெக்ட் பண்ணும் அன்றைக்கி நாளைக்கு ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றதுக்கான கரெக்டான டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த நீங்கள் மதியான டைமில் எதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் பாடி வந்து பிரிஸ்காகும். ஸோ அந்த டைமில் சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே சாக்லேட் சாப்பிட்றதுல அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் நம்ம 5 ஃபுட்ஸ் டு அவாய்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 5 ஃபுட்ஸ் டு ஈட் ஆன் எம்ப்டி ஸ்டொமக் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி ப்ளஸ் வார்ம் வாட்டர். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்ட உடனே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நம்ம ஒரு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தேன் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே லைட்டாக நம்ம தூக்கத்தோடு இருப்போம்ல, அந்த டைமில் நீங்கள் இது குடிக்கும்போது நம்ம பாடிக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிச்சோன்னா நம்ம ஆக்டிவாக எந்த வேலை வேணாலும் நம்ம டக்குன்னு பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், அதாவது பாதாம். ஸோ இந்த பாதாம் வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்து உடனே ஒரு 5லேருந்து 6 பாதாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. எதுக்காகனா அந்த பாதாம் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் லேயரை வந்து பீல் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பாதாம் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் தோல் இருக்குல்ல, அது வந்து நம்ம உரிச்சிட்டு தான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா நம்ம அதை உரிக்காமல் சாப்பிட்டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் தோலில் வந்து டேனன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பாதாமில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அது சாப்பிட்ட உடனே அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இது காலையில் எந்திரிச்சு வந்த உடனே வந்து இது நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தோல் வந்து ஈஸியாக பிஞ்சு வந்துடும். ஸோ அதை பிச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது வந்து அதில் இருக்க நியூட்ரிஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் காலையில் சாப்பிட்றதுனால இந்த ஆல்மண்ட் வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கைஸ் நம்ம தேர்ட் ஒன் ஃபுட்ஸ் டு ஈட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. ஸோ நாங்கள் தோசை சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் எப்பயுமே வந்து லைட்டாக தான் சாப்பிட்ணும். ஸோ நாங்கள் லைட்டானன்ற மீனிங் என்ன அர்த்தம்னா, இதில் வந்து ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கிற ஃபுட்ஸு, அப்புறம் ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரியான ஃபுட்ஸு தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ தோசை வந்து ஒரு லைட்டான ஃபுட். அட் த சேம் டைம் நம்ம காலையில் நிறையாவும் சாப்பிட்ணும். ஸோ அதுக்கு வந்து தோசை வந்து ஒரு நல்ல சூட்டபுளான ஒரு டிஷ்ஷு. அண்ட் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்குது. தேர்ட் ஒன் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு தோசையில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மார்னிங் சாப்பிட்டதுலேருந்து லஞ்சுக்கு வரைக்கும் உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த தோசையிலேருந்தே கிடைக்கும். ஃபோர்த் ஃபுட் டு ஈட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக். ஸோ நிறைய பேர் வந்து காலையிலேயே வந்து முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, அதனால் காலையிலேயே முட்டை சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு. பட் காலையில் முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முட்டையிலே நிறைய கேலரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து காலையில் ஒரு 4-5 தோசை சாப்பிட்டு வந்து உங்களுக்கு மதியானத்துக்குள்ள ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4-5 தோசை கூட வந்து ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முட்டை சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு மதியானம் இருக்கும் நல்ல ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும் வயிறு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் பசிக்காது. அண்ட் முட்டையில் வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் ஃபேட் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் ஃபேட் வந்து அதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து அது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும் டெய்லியும் சாப்பிடும்போது. முட்டை வந்து டெய்லியும் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே காலையில் சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு டெய்லி சாப்பிட்றது பிடிக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 1 விட்டு 1 நாள் சாப்பிட்டுக்கலாம். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வாட்டர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தடாகவே இருக்கும். இது என்னென்னா நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 15-20 grams ஆஃப் ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 100 ml இல்லை ஒரு 200 ml தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து அந்த தண்ணியில் போட்டு வச்சோன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரை கிரேப்ஸில் இருக்க ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், அந்த அயன் சக்தி, அப்புறம் காப்பர், இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம தண்ணியில் தான் போட்டு குடிக்கணுமா இல்லை அப்படியே சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் இதில் நீங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கும்போது வந்து அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். அது சாப்பிட்டு நீங்கள் டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். இந்தமாதிரி நீங்கள் தண்ணியை குடிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு கிடச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுமாதிரி தண்ணியை குடிக்கிறதுனால உங்களோட லிவர் வந்து நல்லா க்ளீனாக ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் டெய்லியும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 1 விட்டு 1 நாள் வந்து குடித்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மறக்காமல் லைக் போடுங்க. அண்ட் இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye from Karthik.